இவர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, செகண்ட் டைம் ப்ரொபோஸ் பண்ணும்போது, தேர்ட் டைம் ப்ரொபோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த சீன்ஸ்ல. என்னடா ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல அவர் ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது சாக்கடை ஸ்மெல் வந்து கெடுத்து விட்டுரும். ரெண்டாவது டைம் அவங்க பீச்ல ப்ரொபோஸ் பண்ற டைம்ல அவர் மேல ரொட்டோமேக் பென் ஸ்மெல் அடிக்கும். மூணாவது அவங்க ப்ரொபோஸ்லாம் பண்ணி கமிட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல விஜய் மேல கோவில் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சத்யா சொல்லுவார். ஸோ இந்த 3 சீன்ஸ்லையுமே 3 ஸ்மெல்ஸ் 3 வாசனைகள் வர்ற மாதிரி வச்சிருப்பாரு டைரக்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். சத்யா பல குழப்பத்தில் இருக்கான். அவங்க அம்மா அவங்ககிட்ட பேசல, சொந்த ஊரை விட்டு வந்துட்டான். சொந்த ஊரில் பல அடையாளங்கள் முத்திரை குத்துறாங்க. இங்கே வந்தால் 4 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரே டேபிளில் தேய்ச்சிட்டு இருக்கோம். 29 வயசாச்சு, இன்னும் ஒரு லவ் கூட பண்ணலை. ஒரு பொண்ணு நம்மகிட்ட பேசுது, அது ஃப்ரெண்டாக இருக்குமா லவ்வராக இருக்குமான்னு தோணுது. பட் நம்ம லவ் பண்ணுறோம் இப்படின்ற பல குழப்பங்கள், பல மனசில் வருத்தங்கள் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். அப்படின்றத வந்து அவன் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு சாக்கடை ஸ்மெல்லோட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அப்படி கொடுக்குள்ள காதலை சொல்ல நினச்ச நேரம் பாதாள சாக்கடை பங்கம் பண்ணிருச்சு. ரெண்டாவது அவங்க பீச்சில் மீட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்ட சீனில் பார்த்தீங்கன்னா, அவர் போகும்போதே ஒரு ரொட்டமேக் பெண்ணை வாங்கி தன்னோட உடம்புல கிறுக்கிட்டு அவர் மனசில் உள்ள குழப்பங்கள், அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்லை உருவாக்கிக்கிட்டு போகிறாரு. விஜயுமே பார்த்துட்டு என்ன உன் மேலே புது ஸ்மெல் அடிக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உன் மேலே புதுசாக ஒரு நல்ல வாசனை வருது, என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற? ரோட்டமேக். ஆக்சுவலாக அப்படி போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன ஒரு ஸ்மெல், என்ன ஒரு சென்ட், வேற என்ன ஸ்மெல் வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் ஒரு பேனாவில் இருந்து ஒரு வர ஸ்மெல்லை கீர்க்கிட்டு கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டான லாஜிக் வச்சிருக்காரு. இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனுக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ண சீன்லையும் பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பசங்க நல்ல நறுமணத்தோட ரம்மியமாக ஜில்லுன்னு ஒரு சூழலை உருவாக்கி ப்ரப்போஸ் பண்ண ஒர்க் அவுட் ஆகுமோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நல்ல நறுமணத்தோட ரம்மியம்மா ஜில்லுன்னு ஒரு சூழலை உருவாக்கி காதலை சொன்னால் ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆகலாம். பட் அதே ஃபீலில் தான் பீச்சில் ப்ரப்போஸ் நடக்கும். நல்ல நறுமணத்தோட அந்த ரோட்டோமேக் பென் ஸ்மெல் சில்லுன்னு சுழலை உருவாக்கி, அதாவது பீச்சு காற்று சில்லுன்னு ஈவினிங் டைமில் அடிக்கும். ஸோ பல குழப்பங்கள்ல இருந்து அந்த குழப்பங்கள் தெளிவாகி என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியாமல் இருந்து இப்போ காதலி அப்படின்னு முடிவாகிடுச்சு. அடுத்து இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டப் 3வது சீனில் விஜய் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு தின்னூர்லாம் வச்சுட்டு போவாங்க. அதை பார்த்த உடனே அவன் காலையிலே கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பா போல, கோவில் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லுவான், அதாவது திருநூறு ஸ்மெல். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் சத்யாவுக்கு ஒரு டிவைன் ஃபீல் கிடைக்கிது விஜய் கிட்ட இருந்து. அவனோட குழப்பங்கள்லாம் நீங்கிருச்சு, அவனுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்றத இந்த ஸ்மெல்லே சொல்லியிருக்காரு. எப்படி சொல்றேன்னா, ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவ போனதுக்கு அப்புறம் இப்போதைக்கு அழகான பொண்ணோட ஆள் தான் என்னோட அடையாளம் அப்படின்னு அடையாளம் வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணிக்குவான். ஸோ அந்த குழப்பங்கள் நீங்கிரும். அழகான பொண்ணுக்கு ஆளுங்கிறது தான் இப்போதைக்கு என் அடையாளம். அதே மாதிரி சத்யா கிட்ட இருந்த ஸ்மெல்ல உணர்ந்து விஜய் வந்து சத்யா கிட்ட சொல்லுவான். பட் இந்த சீன்ல விஜய் கிட்ட இருக்க ஸ்மெல்ல உணர்ந்து சத்யா மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்குவான். காலையிலே கோயில் போயிருப்பா போல, அந்த கோயில் வாசனை. ஸோ ரொம்ப அழகா இருக்கு.